அருமையான நண்பர்களே, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் கஸ்பா சபை, சிஎஸ்ஐ கஸ்பா சபை 15/2/2026 ஆண்டில் தனது 199வது சபை நாளை கொண்டாடினார்கள். அருமையான நண்பர்களே, இந்த ஆலயமானது 18ஆம் நூற்றாண்டில் LMS, அதாவது லண்டன் மிஷனரி சங்கத்தின் சார்பாக வந்த மிஷனரி சார்லஸ் ஸ்மித் அவர்கள் கட்டிய ஆலயமாகும். முதலில் அவர்கள் கட்டிய ஆலயம் மிக சிறியதாக இருந்தது. இப்பொழுது 1200 குடும்பங்களை கொண்ட ஒரு சபையாக வளர்ந்திருக்கிறது. இங்கிருக்கிற அநேக மக்கள் விசுவாசத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்பது மிகவும் ஆணித்தரமாக நாம் அதை சொல்லலாம். இந்த LMS மிஷனரி சார்ல்ஸ் ஸ்மித் அவர்கள் இந்த பகுதிக்கு வரும் பொழுது மிகவும் பயங்கர காடாக இருந்திருக்கிறது. ஆனால் அவர் அதிகமாக பிரயாசப்பட்டு பல ஏக்கர் கணக்கான இடங்களை வாங்கி மருத்துவமனை, ஆலயம் மற்றும் ஆலயத்திற்கு சார்ந்த கல்லறை தோட்டம் எல்லாவற்றையும் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக அருமையான ஒரு பள்ளிக்கூடத்தை, அதாவது மேல்நிலை பள்ளியாக அது உயர்ந்திருக்கிறது. சில பேர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்வி பணியானது இப்பொழுது 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இங்கே பயிலுகிறார்கள். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை தியாகம் செய்தவர்தான் சார்லஸ் ஸ்மித் அவர்கள். இந்த சார்ல்ஸ் ஸ்மித் அவர்கள் தன்னுடைய மனைவி ஜோகன்னா ஸ்மித் அவர்களோடு இணைந்து இங்கே வந்து கல்வி பணி, மருத்துவ பணி மற்றும் இறைப்பணியை மிகவும் அருமையாக செய்தார்கள். ஆனால் அவர்கள் சந்தித்த பாடுகள், பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாக இருந்தது. ஆனால் பிரச்சனைகளை பார்த்து அவர்கள் பின்வாங்காமல் இந்திய தேசத்தில் உள்ள மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை அவர்கள் மிகவும் மனதில் ஏற்றுக்கொண்டு, நாம் நம்முடைய தேசத்துக்கு திரும்பி சென்று விட்டால் இந்த மக்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்வது யார்? ஆகையினால் நாம் முன்வைத்த காலை பின்வைக்காமல் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நெய்யூர் பகுதியில் சுவிசேஷ விதையை ஆழமாக விதைத்து விட்டார்கள். அந்த விதையானது மிகவும் பலன் கொடுக்கின்ற விதையாக மாறியது. சிறிதளவு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆலயமானது இப்பொழுது அதிகமான மக்களை கொண்ட ஒரு சபையாக இருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய தோற்றம் மற்றும் இயற்கை சூழல், இவர்கள் அதிகமாக ஆலயத்தினுள் மிகவும் சுகாதாரமாக இருப்பதற்கு எப்பொழுதுமே அவர்கள் சுத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தில் உள்ள அநேக மக்கள் விசுவாசத்திலும் மிகவும் ஆழமாக அசையாத நம்பிக்கையோடு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிறுவர் மத்தியில் ஊழியம், வாலிபர் மத்தியில் ஊழியம், பெரியவர்கள் மத்தியில் ஊழியம். அது மட்டுமில்லாமல் ஒருவர் சபையில் இருக்கிறவர்கள் மரித்து போனால் பாடகர் குழு அத்தனை பேரும் அங்கே சென்று அந்த குடும்பத்திற்கு ஆறுதலை கொடுக்கும் வண்ணமாக அநேக கிறிஸ்தவ பாடல்களை பாடுவார்கள். இங்கே நீங்க பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை இந்த இயற்கை சூழ்நிலை நெய்யூர் கஸ்பா சபை மிகவும் இயற்கை எழிலோடு அமைந்திருக்கிறது.
அருமையான நண்பர்களே, சார்ல்ஸ் ஸ்மித் அவர்களும் ஜோகன்னா மீட் அவர்களும் கர்த்தருக்காக இந்த நெய்யூர் மண்ணிலே கோதுமை மணி ஆனார்கள். இந்த ஜோகன்னா மீட் அவர்களுடைய நினைவிடமானது எல்எம்எஸ் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் இருக்கிறது. சார்ல்ஸ் ஸ்மித் அவர்களுடைய நினைவிடமானது திருவனந்தபுரத்தில் இருக்கிறது. அருமையான நண்பர்களே, இவர்கள் திரும்பி சென்றிருந்தால் இந்த இந்திய தேசமானது, இந்த கன்னியாகுமரி மாவட்டமானது கிறிஸ்துவின் அன்பை எப்படி கண்டிருக்கக்கூடும்? தங்களுக்கு வந்திருக்கின்ற சோதனைகள் வேதனைகள் எல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படுவதற்காக தங்களை அர்ப்பணித்த சார்ல்ஸ் ஸ்மித் மற்றும் ஜோகன்னா மீட் சாதாரண மனிதர்கள் அல்ல, மனிதர்களை தேடிய மனிதர்கள். அருமையான நண்பர்களே, ஒரு முறையாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் கஸ்பா சபைக்கு வாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஆண்டு இந்த நெய்யூர் கஸ்பா சபையானது 200வது ஆண்டை, அந்த சபை நாளை கொண்டாட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. நீங்களும் ஒரு முறை இங்கே வாருங்கள். இங்கே அநேக மிஷினருடைய நினைவிடங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆகையினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பகுதிக்கு வந்து அநேக தகவல்கள், அநேக காரியங்களை நீங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்பட விசுவாசத்தில் வளர இது உங்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறை போல் உங்களுக்கு அமைந்திருக்கும். இங்க வந்து அநேக இறைப்பணி செய்த ஒவ்வொரு மிஷினரிகளும் சாதாரண மனிதர்கள் அல்ல, மிகவும் கோடீஸ்வரர்கள், அதிகமாக படித்தவர்கள். அதாவது மருத்துவ பட்டப்படிப்பு, அதுபோல உலக கல்வியில் அதிகமாக, கல்வியில் அறிவாக மிகவும் அதிகமாக அவர்கள் கற்று தேர்ந்தவர்கள். ஆனால் இறைப்பணி செய்வதற்காகவே தங்களை அர்ப்பணித்து இந்த பகுதியில் வந்தார்கள். ஆகையினால் இந்த நெய்யூர் பகுதிக்கு வந்த அத்தனை மிஷினரிகளும் சாதாரண மனிதர்கள் அல்ல, மனிதர்களை தேடிய மனிதர்கள். நன்றி. God bless you.